அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மேஷ ராசியை விட்டு ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சியாக இருக்கின்றார். ஒரு ஜாதகத்திலே ஒரு ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் மற்றும் 11ஆம் இடத்திற்கும் வரக்கூடிய குரு பகவான் அந்த ராசிக்கு சிறப்பான பலன்களை, சுப பலன்களை, நன்மைகளை கொடுப்பார் என்பது பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய கோச்சார பலனாகும். அதன்படி ரிஷபராசிக்கு குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி வருகின்றார். அது மகர ராசிக்கு 5ஆம் இடமாகும். மகர ராசிக்கு மகரம் 1, கும்பம் 2, மீனம் 3, மேஷம் 4, ரிஷபம் 5. இவ்வாறாக மகர ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகின்றார். 5ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகின்ற பொழுது, ஒரு ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகின்ற பொழுது அந்த ராசிக்கு திரவிய லாபத்தை கொடுப்பார் என்பது பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய கோச்சார பலனாகும். அதன்படி மகர ராசி அன்பர்களுக்கு திரவிய லாபத்தை கொடுக்கவிருக்கின்றார் இந்த குரு பகவான். சாதாரணமாக பொருள் வரவு, பண வரவு என்பது வேறு, திரவிய லாபம் என்பது வேறு. திரவியம் என்பது பொன், பொருள், மாணிக்கம், வைடூரியம், தங்கம், இது போன்ற நவ ரத்னங்கள் வருமானம். அவ்வாறு அவைகள் தான் பணமோடு சேர்த்து, பணத்தோடு சேர்த்து அவைகளும் சேர்ந்ததுதான் திரவியம் என்பது. காண கிடைக்காத, தேட கிடைக்காத செல்வம் இவைகள் எல்லாம். அப்படிப்பட்ட அந்த செல்வங்கள் எல்லாம் திரவிய லாபம் இவர்களுக்கு கிடைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு. மேலும் அந்த ரிஷப ராசியில் வரக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கின்றார். அந்த கன்னி மகர ராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடமாகும். மகர ராசிக்கு 9ஆம் இடமாகிய கன்னி ராசியை பார்க்கின்றார். 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம், தந்தை ஸ்தானம். குரு பார்க்கில் கோடி புண்ணியம் என்ற வகையிலே மகர ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனாலே மகர ராசி அன்பர்களுக்கு தந்தைக்கு சிறப்புகள் சேரும். அவர் மேன்மை அடைவார். தந்தையினால், தந்தையின் முன்னேற்றத்தினால், தந்தையினுடைய புகழ் பெருமையினால் இந்த ராசிக்காரர்களுக்கும் பலவிதமான ஆதாயங்கள், நன்மைகள் கிடைக்கும். மேலும் அந்த 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானமும் கூட. ஆகவே மகர ராசி அன்பர்களுக்கு ரிஷபத்திலே குரு பகவான் சஞ்சரிப்பதனாலே, அவர் கன்னிராசியை பார்ப்பதனாலே மகர ராசி அன்பர்களுக்கு பாக்கியங்கள் சேரும். அவர்கள் செய்த பலவிதமான முன்னேற்றமான நன்மையான செயல்பாடுகளுக்கு, நடவடிக்கைகளுக்கு நல்ல பலாபலன்கள் இப்பொழுது கிடைக்கும். அவர்கள் செய்த நற்காரியங்களுக்கு நல்ல பலன் இப்பொழுது கிடைக்கும். இந்த ரிஷபராசியிலே குரு பகவான் சஞ்சரிக்கவிருக்கின்ற காலகட்டத்திலே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. மேலும் அந்த 9ஆம் இடம் என்பது பாதகஸ்தானமும் கூட. மகர ராசிக்கு கன்னி ராசி என்று 9ஆம் இடம் பாதகஸ்தானமும் கூட. அந்த பாதகஸ்தானம் பாதகத்தை கொடுக்கும், கெடுதலை கொடுக்கும் என்றாலும் கூட குரு பார்க்கில் கோடி புண்ணியம் என்ற வகையிலே ரிஷபராசியிலிருந்து அந்த கன்னிராசியை, மகராசிக்கு 9ஆம் இடமாகிய கன்னிராசியை குரு பகவான் பார்ப்பதனாலே அந்த மகர ராசி அன்பர்களுக்கு அந்த பாதகஸ்தானம் கொடுக்கக்கூடிய பாதகங்கள் எல்லாம் விலகும். குரு பார்த்தால் கெடுதல் நீங்கும், நன்மை பெருகும். அந்த வகையிலே 9ஆம் இடமாகிய பாதகஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனாலே மகர ராசி அன்பர்களுக்கு பாதகங்கள் எல்லாம் விலகும், நன்மை கூடும். ஆகவே 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே மகர ராசி அன்பர்களுக்கு தந்தைக்கு சிறப்பு, பாக்கியங்கள் சேரும், பாதகங்கள் எல்லாம் விலகும். மேலும் அந்த ரிஷபராசியில் உள்ள குரு பகவான் தன்னுடைய பார்வையினாலே 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கின்றார்.
அவர் பார்க்கின்ற விருச்சிக ராசி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடமாகும். 11ஆம் இடம் என்பது ஜெயஸ்தானம், வெற்றி ஸ்தானம், லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானமாகும். ஆகவே மகர ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய ஸ்தானம், லாபத்தை தரக்கூடிய ஸ்தானம், மூத்த சகோதரர்கள் சிறப்பை தரக்கூடிய ஸ்தானமாகிய அந்த 11ஆம் இடத்தை, விருச்சிகத்தை குரு பகவான் பார்ப்பதனாலே ரிஷப ராசியிலே குரு பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்திலே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொட்டதெல்லாம் ஜெயம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். எதிலும் தோல்வி இருக்காது. அவர்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். அவர்கள் நினைத்தது, சாதிக்க நினைத்தது எல்லாவற்றும் சாதித்து காட்டுவார், வெற்றி அடைவார், லாபம் கிடைக்கும். எதிலும் நஷ்டம் இருக்காது. பொருள் முதலீடு சீட்ட எதிலுமே அவருக்கு நஷ்டம் இருக்காது. லாபத்திற்கு மேல் லாபம் இருக்கும். மேலும் அது மூத்த சகோதர ஸ்தானம் கூட. ஆகவே மூத்த சகோதரர்களுக்கு சிறப்புகள் சேரும். இவர்களோடு மூத்த சகோதரர்கள், இந்த மகராசி அன்பர்களுடைய மூத்த சகோதரர்கள் இவர்களோடு அந்யோன்யமாக நல்ல உறவு வைத்துக் கொள்வார்கள், அன்பு பாராட்டுவார்கள். அந்த மூத்த சகோதரர்களால் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல பல சுப பலன்கள் கிடைக்கும். மேலும் அந்த ரிஷபராசியில் சஞ்சரிக்கின்ற குரு பகவான் மகர ராசியையும் பார்க்கின்றார். மகர ராசியை பார்ப்பதனாலே ஒரு ராசி என்பது உடலை குறிக்கக்கூடியது. லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். ஆக மகர ராசியை, ரிஷப ராசியில் இருந்த குரு பகவான் மகர ராசியை பார்ப்பதனாலே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உடல் ரீதியாக ஒரு விதமான உத்வேகம், ஒரு விதமாக புத்துணர்ச்சி, உற்சாகம் இவர்களுக்கு தோன்றும். நோய் விலகிவிடும். புத்துணர்ச்சி தோன்றினாலே நோயுடைய பாதிப்பு அதிகமாக இருக்காது. மேலும் அவர்களுடைய தேஜஸ் உயரும், கம்பீரமான தோற்றம் இருக்கும், முக மலர்ச்சி உண்டாகும். குரு பார்த்தால் கோடி புண்ணியம். ஆகவே அந்த மகர ராசியை குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து பார்ப்பதனாலே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு முக மலர்ச்சி உண்டாகும். உடலிலே ஒரு தேஜஸ் தோன்றும், உற்சாகம் தோன்றும், சுறுசுறுப்பு ஏற்படும், உத்வேகம் உண்டாகும், அழகாக தோன்றுவார்கள். அவருடைய உடல் சிறப்பாக ஆரோக்கியமாக இருக்கும், கௌரவம் கிடைக்கும். பார்ப்பவர்களெல்லாம் அவர்களை நன்றாக வணக்கம் போடுவது போல, அவர்கள் கையெடுத்து கும்பிடுவது போல சிறப்பான முகமலத்தோடு, தேஜஸோடு, சிறப்போடு, உற்சாகத்தோடு இருப்பார்கள். அந்த மகர ராசியை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே. ஆகவே மே மாதம் 1ஆம் தேதி ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் மகர ராசி அன்பர்களுக்கு உடல் உற்சாகம், தேஜஸ், முக மலர்ச்சி, கௌரவம், பெருமை மற்றும் தந்தைக்கு சிறப்பு, பாக்கியங்கள் சேருதல், பாதகங்கள் குறைதல், எல்லாவற்றிலும் வெற்றி, லாபம், மூத்த சகோதரர் சிறப்பு. மேலும் இந்த மகராசிக்கு 5ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்ற காரணத்தினாலே 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், தாய்மாமா ஸ்தானம், ஆராய்ச்சி கல்வி ஸ்தானம் மற்றும் குல தெய்வ வழிபாடு ஸ்தானம் ஆகும். மகர ராசிக்கு 5ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும், தாய்மாமா சிறப்பாக இருப்பார்கள். மேலும் ஆராய்ச்சி கல்வி மாணவர்களுக்கு சிறப்பாக கல்வி வரும், ஆராய்ச்சி கல்வி சிறப்பாக இருக்கும், குல தெய்வ வழிபாடுடைய நன்மைகள் கிடைக்கும். ஆகவே இப்படிப்பட்ட பலாபலன்களை மகர ராசிக்கு 5ஆம் இடத்திலே ரிஷபராசியிலே மே மாதம் 1ஆம் தேதி முதல் சஞ்சரிக்கவிருக்கின்ற இந்த குரு பகவான் அவருக்கு புத்திர பாக்கியம், குல தெய்வ வழிபாடு, பூர்வ புண்ணிய பலாபலன்கள், ஆராய்ச்சி கல்வி சிறப்பு, தந்தைக்கு சிறப்பு, பாக்கியங்கள் சேருதல், பாதகங்கள் விலகுதல், எல்லாவற்றிலும் வெற்றி காணுதல், லாபம் காணுதல், மூத்த சகோதரர்கள் இணக்கமான அன்பு, உறவு, அவர்களால் ஆதாயம் மற்றும் இவர்கள் உடலிலே ஒரு புதுவிதமான புத்துணர்ச்சி, உற்சாகம், பெருமை, முக மலர்ச்சி, கௌரவம், அந்தஸ்து இவற்றையெல்லாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு
குரு பகவான் கொடுக்கவிருக்கின்றார். மே மாதம் 1ஆம் தேதி ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி வரக்கூடிய குரு பகவான் மகர ராசி அன்பர்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல பல பலாபலங்களை கொடுக்கவிருக்கின்றார். அறிவீர்களாக. ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமகம். எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.